தளபதி 69 படத்தின் ரிலீஸுக்கு சிக்கலை கொடுக்க போகும் உதயநிதி. தளபதி விஜய் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தீவிரமாக அரசியல் செய்து வருகிறார். இவருடைய வருகையால் தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இவர் கட்சி தொடங்கிய போது பல விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்ட நிலையில் மாநாட்டை பார்த்து பலரும் அதிர்ச்சியாகி இருக்கின்றனர். இவருடைய ஆக்ரோஷமான பேச்சுதான் தற்போது பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தன் கட்சியின் கொள்கைகளை பற்றி இந்த மாநாட்டில் பேசியிருந்தார். நேரடியாக திமுக ஆட்சியையும் மத்திய அரசையும் எதிர்த்து பேசியிருந்தார். இவரின் பேச்சுக்கு திமுக கட்சியினர் தொடர்ந்து பதில் கொடுத்து வருகின்றனர். இவர் அடுத்தடுத்து என்ன பேச போகிறார் என்பதை பார்க்கவும் ஆர்வமாக இருந்து வருகின்றனர். மேலும் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவும் தமிழக மக்கள் ஆர்வமாக இருந்து வருகின்றனர். திமுக மற்றும் அதிமுக கட்சியுடன் கூட்டணி இல்லை என்பதை தாவேகா கட்சியினர் கூறியுள்ளனர். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டி மிகப்பெரிய அளவில் இருக்கும் என அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். இதில் விஜய் மற்றும் உதய்க்கு நேரடியாக போட்டி இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. தற்பொழுது தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இருந்து வருகிறார். இவருக்கும் தமிழகத்தில் மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டம் உருவாகி வருகின்றது. அதே போல விஜய்க்கும் மிகப்பெரிய இளைஞர்கள் பட்டாளம் இருந்ததை அவரது மாநாட்டில் அனைவரும் பார்த்திருந்தனர். விஜய் நடிப்பில் கடைசியாக தளபதி 69 படம் வெளியாக இருக்கிறது. இந்த படப்பிடிப்பில் விறுவிறுப்பாக விஜய் நடித்து வருகிறார். இந்த படத்திற்கு பல சிக்கல்கள் உருவாகும் என கோலிவுட் தரப்பினர் கூறி வருகின்றனர். தேர்தலுக்கு முன்பாக இந்த படம் வெளியாக இருக்கிறது. இதனால் இதற்கு அழுத்தம் கொடுக்க ஆளும் கட்சியினர் யோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. விஜயின் பல படங்கள் பல சிக்கல்களை கடந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து பார்த்திருக்கிறோம். இந்த படமும் அதுபோல எவ்வளவு சிக்கல் வந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர்.